அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய மூமின்கள் மீதும் நம்மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஒரு வாழ்நாள் பாவங்களை மன்னிக்கும் பாவ மன்னிப்பு. அன்பானவர்களே, அல்லாஹ் சுபஹான தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நபியே, தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்ட என் அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன், மன்னிப்பதும் தண்டிப்பதும் எனது பொறுப்பாகும்னு அல்லாஹ் சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது, அவனுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அதுக்காக நம்ம பாவங்கள் செய்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனம் திருந்தி வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவங்களை நினைத்து மனமுருகி மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் வராங்க. வந்து தடியை ஊண்டிக்கொண்டு வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, நான் சிறு வயதில் இருந்து இப்போ வரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் என்று அந்த மனிதர் சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க, அதோட நற்செயல் செய்யுங்க, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் கேட்குறாரு, மானக்கேடான பாவங்களையுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மனிதர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நபி அவர்களுடைய கண்ணை விட்டு மறையும் வரையிலும் தக்பீர் முழக்கத்தோடு சொல்லிக்கொண்டே செல்கிறார். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மனிதர் வந்து, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லலை, நீங்கள் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு வந்து அவங்க கேட்கல. நாம் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டால் நாம் என்ன சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டினார்களோ அது போல் நம்ம சொல்லணும். ஏன்னா நாம் அந்த மாதிரி சொல்லாமல் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம் தூய்மையானவர்கள் போல காட்டிக்கொள்வது போல ஆகிவிடும். அதனால தான் நபி அவர்கள் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காங்கன்னு, பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறதை நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையானவர்கள் என்று காட்டிக்கொள்வது மனிதர்களுக்கும் பிடிக்காது, அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது. அப்போது